வெல்கம் டு ஆறு கலை சமையல். ஆறு கலை சமையலில் இன்றைக்கி பானி பூரி செய்ய போகிறோம். பானி பூரியில் வைக்கிற தண்ணி மசாலா எல்லாம் சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். பானி பூரி செய்கிறதுக்கு முதல்ல பூரியை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு ரவை எடுத்து ஒரு பவுலில் போட்டுடலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசறிக்கலாம். நல்லா பிசறிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் இலகுன பதத்துக்கே பிசைச்சிக்கோங்க. ரவை ஊறினோன்னே கெட்டியாயிரும். ரவை ஊறினா தான் நல்லாயிருக்கும் பூரியும். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். பானி தண்ணிக்கு ஒரு எலும்புச்சம்பழம் சைஸு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு வடிகட்டி வச்சாச்சு. இப்போது ஒரு மிக்ஸி பவுல் எடுத்து வச்சு அரை லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி பவுல் எடுத்து வச்சு கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு அதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி போட்டுட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி அதிலே ஊற்றி வடிகட்டி நல்லா மையாக புளிஞ்சு எடுத்துருங்க. பானி தண்ணியாக தான் இருக்கும். அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். லெமன் தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலாவும் கொஞ்சமாக ஜீரகத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூள் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். பானி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. பானிக்குள்ளே வைக்கிற மசாலாவுக்கு பெரிய உருளைக்கிழங்கா 2 எடுத்து அவிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா மையாக கையை வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கி பாதி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவும் ஊறி இருக்கும். மாவு எடுத்து இப்போ நம்ம பூரி தேய்ச்சிக்கலாம். நல்லா இலகிடுச்சு பாருங்கள் மாவு. பூரி தேய்ச்சிக்கலாம். எண்ணெயை தடவிட்டு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோக்கெல்லாம் நைஸாக தைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பூரி உப்பெல்லாம் வரும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு சின்ன மூடி எடுத்து பூரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா மாவையும் தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காஞ்சோன்னே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் உப்பி வரும். ஒரு பக்கம் செவந்தோன்னா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உப்பி நீங்கள் ரவை எந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறம் பூரி தேய்க்கிறீங்களோ அப்போ தான் நல்லா உப்பெல்லாம் வரும். கடையில் கொடுக்குற பானிபூரி மாதிரியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பூரி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பூரியும் போட்டு எடுத்து வச்சாச்சு. மசாலா ரெடி, பானி தண்ணீரும் ரெடி, நம்ம தனியாக செஞ்ச வெங்காயமும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிடலாம். ஒரு பூரி எடுத்து உடச்சிட்டு
மசாலாவை உள்ளே வச்சுட்டு வெங்காயத்தையும் உள்ளே வச்சுட்டு தண்ணியில் முக்கி அப்படியே சாப்பிட்லாம். நான் உங்களுக்காக தண்ணியை ஊற்றி காமிக்கிறேன். தண்ணியை ஊற்றி சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க.